ஜனமே, விக்டரி காஸ்பல் சர்ச் விடுதலையின் சுவிசேஷ சபை வழியாய் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று தேவன் உங்களுக்கு தரும் ஆவிக்குரிய மன்னா என்ன அப்படின்னா, நீதிமொழிகள் 16:28. மாறுபாடு உள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான், கோள் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். 2 காரியங்கள் இருக்கக்கூடாது. மாறுபாடு உள்ளவன் சண்டை கிளப்புகிறான் அப்படின்னா, மாறுபாடான பேச்சு, மாறுபாடான இருதயம். அதாவது நம்ம கிட்ட ஒரு மாதிரியும் வேற ஒருத்தங்கிட்ட வேற மாதிரியும் யாரு பேசுறானோ அவன் என்ன பண்ணுவான், சண்டையை கிளப்பி விடுவான். அதனால மாறுபாடான பேச்சும் மாறுபாடான இருதயமும் நமக்குள் இருக்கவே கூடாது. 2வது, கோள் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். டியரஸ்ட் ஃப்ரெண்டுன்னு வாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒன்னா இருப்பாங்க, ட்ரூ ஃப்ரெண்டா இருப்பாங்க. வேற ஒருத்தன் 3வது மனுஷன் ஒருத்தன் கோல் சொல்றவனா இருந்தான்னு வைங்களேன், அந்த டியரஸ்ட் ஃப்ரெண்டையும் பிரிச்சிருவான். அப்படிப்பட்ட ஆட்களை விட்டு விலகுங்க. நீங்களும் கோல் சொல்லி தெரியாதீங்க, காயப்படுத்தாதீங்க. மாறுபாடான இருதயத்தில் தேவன் தங்க மாட்டார். கோல் சொல்லுகிற யாராக இருந்தாலும் அவர்களை தேவன் நேசிக்கவும் மாட்டார். நீங்களும் மாறுபாடு உள்ள இருதயத்தை விட்டு விலகி தேவனுக்கு பிரியமான இருதயத்தை ஏற்றுக்கொண்டு வாழுங்கள். கோல் சொல்லி திரியாமல் தேவனுடைய வார்த்தையையே உண்மையாய் அன்பாய் சொல்லுங்கள். தேவன் தாமே உங்கள் யாவரையும் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.